ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் இந்தியா தோத்துட்டாங்க 22 ரனில். உங்களுக்கு தெரியும் 192. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவல் 387. லாஸ்ட் 10 வருஷத்தில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒன்றா ஈக்குவல் ஆகுறது. ஓரமாக வச்சுருவோம். பிரில்லியன்ட் bowling பை வாஷிங்டன் சுந்தர் செகண்ட் இன்னிங்ஸில் சொல்கிறேன். புவர் பேட்டிங், ரேஷ் ஷாட் பை இங்கிலாந்து தான். வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுமே போல்டுங்க. பென் ஸ்டோக்ஸு, ரூட்டு, ஜேமி ஸ்மித், பஷீரான் டெய்லர் விடுங்க. அந்த 3 பேரும் போல்டு பண்ணார் பாருங்க. சூப்பர் ஸ்வீப் ஷாட் பண்ண தான் போனாங்க ரூட்டும் பென் ஸ்டோக்ஸும். இவரோட ட்ரிஃப்ட்டு, இவரோட ஹைட்டு, இட் வாஸ் வெரி பிக் அட்வான்டேஜ். அதுவும் ஸ்பெஷலி அந்த 4th and 5th டே அந்த பால் ட்ரிஃப்ட் ஆகும்போது பால் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்வீப்புக்கு நீங்கள் ரெடி ஆனீங்கன்னா இப்படி தான் போல்ட் ஆகணும். அக்லி டிஸ்மிசல். எனிவே நல்லா பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்தாரு. 192 ஆல் அவுட் 193 தான் வேணும். டெஸ்ட் மேட்ச்சில் வந்து நீங்கள் 8 பேட்ஸ்மேன் விளையாட வைங்க, எக்ஸ்டெண்ட் யுவர் பேட்டிங் அப் டு நம்பர் 8 வரைக்கும் எங்களுக்கு பேட்டிங் இருக்குது. 6 bowler யூஸ் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் டெஸ்ட் மேட்சஸ் மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும். 5 bowler 5 பேட்ஸ்மேன். இல்லைன்னா ஆல்ரவுண்டர்னா கபில் தேவ், ஜடேஜா, பென் ஸ்டோக்ஸ், ஜாக் அலிஸ், ஃபிளின்டாஃப், ஆஞ்சலோ மேத்யூஸ், போத்தம், ஹேட்லி, இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும். ஆல்ரவுண்டர்ஸ், நாட் பிட்ஸ் அண்ட் பீசஸ். நிதிஷ் ரெட்டிலாம் நீங்கள் ஆல்ரவுண்டர்னு சொன்னால் என்ன அர்த்தம் எனக்கு புரியல. T20 பிளேயர் அண்ட் 9th நம்பரில் வராரு பேட்டிங். சப்போஸ் டு பி ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன். 2 விக்கெட் எடுத்துட்டா பெரிய bowler ஆகிடுவாரா சொல்லுங்கள். அதுவும் அவுட் ஆகிக்கிட்டு கிட்டக்கு போய் வான்னு கத்துறது. வாஷிங்டன் சுந்தர் 4 சான்ஸ் இருக்குது பர்ஃபார்ம் பண்ண ஆல்ரவுண்டருக்கு. 2 இன்னிங்ஸில் பேட்டிங், 2 இன்னிங்ஸில் bowling. அதில் ஒரே ஒரு தான் அவர் பர்ஃபார்ம் பண்ணார். வாஷிங்டன் தான் 4 விக்கெட் எடுக்க முடிஞ்சுது. பட் பேட்டிங் அண்ட் பிரில்லியன்ட் கேட்ச் பை ஆர்ச்சர். அதான் இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச்லலாம் நீங்கள் T20லே நீங்கள் இம்பாக்ட் பிளேயர் வேலைக்கு ஆகாது. 4 ஓவர் மட்டும் ஃபீல்ட் பண்ணால் வேலைக்கு ஆகும். ரோஹித் சர்மா, சிவம் டூபேலாம் ஃபுல்லாக விளையாடணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஃபீல்டில். அதே தான் இங்கே ரிஷப் பந்துக்கு நடந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 74 அடிக்கும் போது கை நல்லா இருந்தது. வரல, ஏன் கீப்பிங் பண்ணல செகண்ட் இன்னிங்ஸில்? அங்கேயே வெளியே உட்காந்துட்டு இங்கே சுற்றிட்டே இருந்தார் பேட் கட்டிக்கிட்டு. உள்ளே வந்தோன்னு பாருங்கள், ஃபீட் மூவ்மெண்ட் இல்லை. ஆர்ச்சர் எப்படி போல்டு பண்ணார். ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் இதோட பெஸ்ட் சீன் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஃபாஸ்ட் பவுலர் வந்து உள்ளே வந்து ரவுண்ட் த விக்கெட் வந்தார். ஆர்ச்சர் இஸ் வெரி குட் bowling டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஒரு அன்பிளேயபிள் டெலிவரி இல்லை, ஒரு எக்ஸப்ஷனல் ஃபீல்டிங் இல்லை, ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சாலே போதும் மேட்ச்சில். ஒரு பாலில் யுவர் நேம் வில் பி ரிட்டன். பென் ஸ்டோக்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரன் அவுட் பண்ணார் பாருங்க. ரிஷப் பந்த் 72 ரன்ஸில் டேரக்ட் ஹிட். இல்லைன்னா அங்கேயே லீடு கிடச்சிருக்கு இந்தியாவுக்கு 50 ரன். அப்புறம் ஆர்ச்சர் ரிஷப் பந்த் போல்டு ஆன் பண்ணதும் வாஷிங்டன் சுந்தர் 100 கேட்ச் ரைட்டில் ஆட்டன் போல்டு. அவர் லெக் சைடில் பேட் பண்ண போகிற லீடிங் எட்ஜ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து மேட்ச் டர்னிங் மூமெண்ட். T20 மாதிரி கிடையாது இது. தமாஷா கிரிக்கெட்டு, சியர் கேர்ள்ஸ் ஆடுறதாகட்டும், 4 ஓவர்ஸ் பிளேயரை வச்சு ஜெயிச்சுட்டு நான் தான் ஆல்ரவுண்டர்னு சொல்கிறதுக்கு சரியான பிளேயிங் லெவலில் நீங்கள் விளையாட வைக்கவே இல்லை. கருண் நாயர் உள்ளே வருது, பால் இஸ் லீவிங் த பால் உள்ளே வருதா வெளில வருதா தெரியாமல் LBW ஆடுறாரு. பார்த்துருப்பீங்க நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில். லீவிங் த பால் இஸ் அன் ஆர்ட். சாய் சுதர்ஷன் தானே விளையாடி இருக்கணும். எதுக்கு இந்த கருண் நாயர் மேலே கேலி போட்டுட்டு இருக்கீங்க? நோ பர்ஃபார்மன்ஸ் அட் ஆல் விளையாடுறாரு. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து லாங் ஸ்பெல்லுங்க, 9 ஓவர். இவளுக்கும் அவருக்கும் நீ ப்ராப்ளம்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும்னு இந்த வே யூ காட் KL ராகுல். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 100, செகண்ட் இன்னிங்ஸில் 39. அவர் பால் உள்ளே கொண்டு வந்தார் பாருங்க. இவ்வளோக்கு ஒரு பேட்டை கட்டுறாரு, அம்பேர் அவுட் இல்லைன்னு அவ்வளோ பெரிய அப்பீல் பண்ணுறாரு பென் ஸ்டோக்ஸ். ஜோ ரூட்டும் ஸ்லிப்ல வந்து சொல்கிறார், எஸ் ஹி வாஸ் ஆன் பேக் ஃபுட். பின்னாடி இருந்து பேக் ஃபுட்டில் பட்டாலே யூ ஷுட் டேக் அ ரிவ்யூ அண்ட் ட்ரை. ரிவ்யூ எடுத்து பார்த்தாங்க, அவுட்டு, கிளியர் அவுட், ஹிட்டிங் தி ஸ்டம்ப்ஸ்னு. 44 ஓவர் போட்டார் பென் ஸ்டோக்ஸ். இவ்வளோ இஸ் நாட் ஃபிட். ஸ்டில் மேட்ச் தோத்ததுக்கு இன்னொரு காரணம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 32 எக்ஸ்ட்ரா, 2வது இன்னிங்ஸில் 31 எக்ஸ்ட்ரா, மொத்தம் 63 எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்கீங்க. இப்படியே நீங்கள் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறது. அதில் பைஸ் மட்டுமே ஏகப்பட்ட பைஸ். ஏன்னா த்ருவ் ஜுரேயால் கீப்பிங் பண்ண முடியல, ரெகுலராக பண்ணுறது இல்லையா? அதனால் அவருக்கு பேட்டிங் இருக்கா இல்லையா தெரியல. வாட் எவர் இட் 63 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா யூ ஹட் கிவன். அவங்க மொத்தமே 2 இன்னிங்ஸில் 26, 27 எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தாங்க. இதில் வர மோடி மார்கால் தான் போலிங் கோச்சு. அவர் கரெக்டாக அவரெல்லாம் லைன் அண்ட் லென்த்தில் போட்டு கரெக்டாக கபில் தேவில் நெட்ஸ்லேயே நோ பால் போட மாட்டாருங்க. அந்த மாதிரி பிளேயர் அவர் போலரு. இவங்க பாருங்கள், 63 எக்ஸ்ட்ராஸ். இன்னும் கிரிக்கெட் இஸ் ஃபனி கேம் ஆல்சோ. க்ளோரி ஆஃப் அன்சர்டன் எதுக்கு சொல்கிறது? நீங்கள் பாலை ரெஸ்பெக்ட் பண்ணல, பவுலர் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா இட் வில் ஹிட் யூ ஹார்ட். கிரிக்கெட் 2 டிஸ்மிஸல் சொல்கிறேன். ஹாரி ப்ரூக்கோட டிஸ்மிஸல் பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தார், 2, 4, 6 எல்லாம். அப்புறம் கீப்பர் வேறு மேலே வந்துட்டார், நல்லா தெரியுது ஜுரேலு ஃபாஸ்ட் பவுலருக்கு. நீங்கள் ஆகாஷ் தீப் அவர் ஸ்வீப் பண்ண போகிறார், உட்காந்துட்டு க்ளீன் போல்ட், அக்லி டிஸ்மிசல். ஜஸ்வால் டிஸ்மிசலும் பாருங்கள், என்ன அவசரம். 108 ஓவருக்கு 4th டே ஈவினிங்கு. தேவை எவ்வளோ ரன்னு? 193. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் பால் வருது. ஒன்று விட்டுருக்கணும் அந்த பாலை, இல்லைனா நீங்கள் கட் பண்ணிருக்கணும். இஸ் வெரி குட் அட் தட். அதுவும் ஜோப்ரா ஆர்ச்சர் கண்டினியூஸாக 90 மைல் ஹவர் 90 மைல்ஸ் பர் ஹவர் பவுலிங் போட்டுட்ருக்காரு. 145, 148லன்னு லீடிங் புல் பண்ண போகிறார் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். அதுவும் ஸ்டார்டிங்லேயே செகண்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச்சு. டாப் ஏஜ் ஆகி கீப்பர் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்க. எங்கள் முகம் எங்கே இருக்குது, பேட் எங்கே இருக்குது, பால் எங்கே இருக்குது, வித்தவுட் லுக்கிங் அட் த பால். கொஞ்சம் லோன் வாரியர். ஜடேஜா மட்டும் கடைசி வரைக்கும் பேட்டில் பண்ணிகிட்டே இருந்தார். 61 நாட் அவுட்டு. பட் பும்ரா அண்ட் சிராஜ் போலிங்கும் அவங்களே போடணும், பேட்டிங்கே அவங்களே போடணும். 8 வரைக்கும் பேட்டிங் சார் வாஷிங்டன் சுந்தர். கடைசியில் 54 பார் விளையாண்டது யார்?
பும்ரா சப்போர்ட் கொடுக்குறாரு, 132 பால் பார்ட்னர்ஷிப், ரன்னை விடுங்க. 90 ஓவரில் உங்களுக்கு எவ்வளோ 130 தான் வேணும். அதே மாதிரி சிராஜ் அவரு ஒரு 40 பால் என்னமோ, அதுவும் இந்த வேய் காட் அவுட் பஷீர் தான் அவ்வளோ சோகமாக, ஐயோ அவுட் ஆகிட்டோமே, ஜெயிக்க வேண்டிய மேட்ச் 22 தானே வருது, ஜடேஜா ட்ரை பண்ணாரு, பாவமாக இருந்தது, அவர் பேட்டில் பட்டு உருண்டு போச்சு. அதான் சொன்னாங்க, கிரிக்கெட் இஸ் கேம் ஆஃப் அன்சர்டினிட்டி, இந்த மாதிரிலாம் ஆகிடும். 3 எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தாங்கல்ல, இது என்ன பிரமாதம். இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, ஆமாம், இந்தியா இதுக்கு முன்னாடி 89 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எப்போவுமேங்க 2007 18 வருஷம் முன்னாடி 76 எக்ஸ்ட்ராஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸில் 13 பாகிஸ்தானுக்கு எதிராக, அதுவும் பெங்களூரில். தோனி இருந்துமா, தோனி இல்லை, தினேஷ் கார்த்திக் தான் இப்போ கீப்பர். அது 44 வயசு போச்சு. அதில் நம்ம ஓன் கிரவுண்டில் 89 எக்ஸ்ட்ரா ஒரு காலத்தில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிட்ஸ் அண்ட் பீச்சஸ் பிளேயர் நீங்கள் விளையாடும் போது இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் போது இப்படி தான் ஆகும். இஃப் யூ நாட் பிளேயிங் ஸ்பெஷலிஸ்ட் பிளேயர், சாய் சுதர்ஷன் விளையாட்டு அந்த 193ல் கேக் வாக்கு ஈஸியாக அவங்க 8 விக்கெட்டில் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். நீங்கள் 2 பிளேயரை கருண் நேரம் மேலே கீழே அனுப்புறது, நிதிஷ் ரெட்டி ஆல்ரவுண்டர் நினச்சி 9th நம்பரில் வராரு. வாட் அ ஜோக். அவர் பேட்ஸ்மேன் விளையாடுறா, போலராக விளையாடுறா. 63 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போலர் போய் முறைக்கிறாரு. சிராஜ் எல்லாம் பாருங்கள், போட்டோ கூட போட்டிருக்கேன் பாருங்கள், போய் கிட்டக்க போய் ஃபீல்டரை முறைக்கிறீங்க நீங்கள், பேட்ஸ்மேன் அவுட் பண்ணிட்டு. யூ ஷுட் பி ஹாப்பி. அவுட் ஆனால் ஹாப்பி ஆகிறத விட்டுட்டு கோவப்பட்டு போய் முறைக்கிறீங்க. அதுதானே உங்களுக்கு சேலரி தருது. இவ்வளோ பெரிய சேலரி கொடுத்து எதுக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாட வைக்கிறாங்க? யுவர் ஜாப் இஸ் டு டேக் விக்கெட், நாட் டு ஸ்க்ரீம் ஆர் ஷவுட். 63 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போய் கத்துறீங்களே. இன்னும் பாருங்கள், இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா அவ்வளோதான், தலைகால் புரிஞ்சிருக்காது. ஈவன் சிராஜ் லாஸ்ட்டில் அவுட் ஆனப்போ வருத்தமாக அத்தனை இங்கிலீஷ் பிளேயர் தட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. தட்ஸ் கால் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட். ஏன்னா அவர் டைம் வேஸ்ட் பண்ணார், அதனால நான் டைம் வேஸ்ட் பண்ணேன். 4th டேயே பாருங்கள் எவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணார் கேஎல் ராகுலும், ஆகாஷ் தீபம். லாஸ்ட்டில் நெகட்டிவ் கிரிக்கெட் தான். கவாஸ்கர் என்னன்னா அவங்க 7 ஃபீல்டர் லெக் சைடில் வச்சிருக்கான்னு இங்கிலாந்து ப்ளேம் பண்ணார். இது நெகட்டிவ் கிரிக்கெட் இல்லையா? பயந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? என்ன குமார் பயந்துட்டியான்னு? விளையாட வேண்டாமா தைரியமா, லெட் மீ பிளேன்னு. பும்ரா சிராஜ் விளையாடல, ஒரு ஓவர் சேவ் பண்ணிட்டேன். 4th டே ஈவினிங் சொல்லி ஒன்றும் பண்ண முடியலையா? போல்ட் ரைட்டர் ஆகாஷ் தீப் அந்த பாலில் நைட் வாட்ச்மேன் பும்ரா சிராஜ் பிரில்லியன்ட். இல்லைன்னா 80-90 ரன்ல தோற்றுருக்கணும். ஃபஸ்ட்டு செக்ஷனில் 4 விக்கெட்டு காலி. லஞ்சில் ஒரு விக்கெட்டும், டீட்டதுக்கப்புறம் ஒரு விக்கெட் தான், அதுவும் பும்ராவன் சிராஜ். ஜடேஜா பிரில்லியன்ட், லோன் வாரியர் அப்படி தான் சொல்லணும். கில்லு 2 இன்னிங்ஸுமே ஃபெயிலு. அண்ட் எல்லாமே இப்படி கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தால் என்ன பண்ணும்போது, ரிஷப் பந்த் மேட்டர் 9 ரன் தான் செகண்ட் இன்னிங்ஸில். அண்ட் ஜஸ்வால் டக்கு செகண்ட் இன்னிங்ஸில் நின்று எடுத்துகிட்டு போக வேண்டாமா 173. இன்னும் 373 அவங்க சேஸ் பண்ணல இங்கிலாந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டில். நீங்கள் 173க்கே தடறீங்க. எனிவே இது 4th டெஸ்ட்டில் மார்க் அவுட் வேறு ரெடி ஆகிட்டாரா, அவரும் போடுவார் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில். இப்போ ஆர்ச்சரோட ஸ்பீடு தான் உங்களால் விளையாட முடியல. என்ன போலிங் போல்ட் பண்ணுறதாகட்டும், எல்பிடபிள்யூ பாலை உள்ளே கொண்டு வந்தார் பென் ஸ்டோக்ஸ். லார்ட்ஸில் நான் போயிருக்கேன், அதில் இன்னொரு ஹேண்டிகேப் இருக்குது. அது என்னென்னா ஒரு சைடு ஸ்லோப்பாக இருக்கும். சம்டைம் அந்த ஸ்லோப் இடத்துல அவங்க பால் போடும்போது தான் ஒரு எண்டு, அந்த எண்டில் தான் பால் உள்ளே வரும். பென் ஸ்டோக் போட்டதெல்லாம் ஆப்போசிட் சைடில் ஸ்லோப், அது டக்குன்னு அது உள்ளே வரும். இதெல்லாம் கணிக்கணும் உங்கள் கோச்சோட வேலை. சும்மா கால் மேலே காலை போட்டு பால் கையில் உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தா போதுமா? யூ பிளே ப்ராப்பர் பிளேயர். குல்தீப் போட்டிருந்தா இவ்வளோ ஸ்கோர் கூட 387 வந்திருக்காது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். குல்தீப் இல்லை, சாய் சுதர்சன் இல்லை, போகும்போது சர்ஃப்ராஸ் கானை விட்டு போயிட்டீங்க, முகமது ஷமி விட்டு போயிட்டீங்க, பும்ரா 3 மேட்ச் தான் விளையாடுவார்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேன் இன்ஜுரின்னு. ஸோ இப்படிலாம் இருந்தால் எங்கேருந்து ஜெயிக்கிறது? பார்ப்பேன், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி 170. இனிமேல் இதெல்லாம் வராது. இல்லை, போன வாட்டி நம்ம ஜெயித்தோம் 2021, 4 வருஷம் ஆச்சு. அதில் பும்ரா 34, அதுலேயும் பெர்ஃபார்ம் பண்ணார், ஸ்கோர் பண்ணார் அவர். எனிவே அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பொறுப்பாக திருப்பி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.